இன்றைக்கி டே 2. டைம் வந்து இப்போது 3 மணி ஆகுதுங்க. 12வது ஆர்டர் எடுத்து போயிட்டுருக்கேன். காலையில் வந்து 7 ட்ரிப்பு முடிச்சிருந்தேன். லஞ்சில் வந்துட்டு இந்த ஆர்டரோட 5வது ட்ரிப்பு முடிக்க போகிறேன். நான் தூங்கிட்டேன். போயிட்டு 11 மணிக்கு போனேன். 11 மணிக்கு போயிட்டு வீடியோ வேறு எடிட் பண்ணோமா, ஏன்னா காலையிலே வந்துட்டு லாகின் பண்ணல, அதனால் சாப்பிடவும் இல்லை, வீடியோவும் எடிட் பண்ணல. ஸோ அதை வேறு எடிட் பண்ண சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். கரெக்டாக 1 ஹவரில் எடிட் பண்ணிவிட்டேன். அப்புறம் லைட்டாக தூக்கம் வந்துச்சு, தூங்கினேன். சரி ஆர்டர் வரும்னு பார்த்தா ஆர்டரே வரல 1 மணி வரைக்கும். சரி ஓகே, ஃப்ரீஸ் ஆகிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் நெட்டை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆர்டர் வந்துச்சு. இப்போ அதில் இருந்து தான் ஓட்டிகிட்ருக்கேன். அந்த லூஸு பிரேக் இருக்குது பாருங்க, அது வந்து பிளேட்டையே முடிச்சிருச்சு. உரசி இப்போ அந்த ஆர்டரை கொடுத்துட்டு மொதல் வேலையாக போய் அந்த பேடை தான் போய் மாற்றணும். நான் கூட ஓட்டிடலாம், நம்ம நேற்றை விட நம்ம 6 ட்ரிப்பு முன்னாடியே இருக்கும், அதனால் கண்டிப்பாக 2வது இன்சென்டிவ் முடிச்சிடலாம், அமௌண்ட் வந்து 2000 எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா, நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது. நேற்று ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்துட்டு 1 ட்ரிப்பு தான் முடிச்சிருந்தேன். லஞ்சில் வந்துட்டு 5 ட்ரிப்பு முடிச்சிருந்தேன், மொத்தம் 6. 3 மணியோட நேற்று 6 ட்ரிப்பு முடிச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து 3 மணியோட 12வது ட்ரிப்பு முடிக்க போகிறேன். பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. விடுங்க பார்த்துக்கலாம். டே 1ல் தான் ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக எடுத்தோம், டே 2லேயும் ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக எடுத்தோம். அவ்வளோதான், என்ன பண்ணுறது. புது பிரச்சனையாக அப்டேட் ஆகி வந்து தொல்லை கூட தான் என்ன பண்ணுவோம் சாமி. நான் அப்போயே நினச்சேன் 11 மணிக்கு கொண்டு போய் மெக்கானிக் கடையில் போய் கொடுத்துடலாம் வண்டியை அப்படின்னு நினச்சேன். சரி பார்த்துக்கலாம் விடு, நம்ம வேறு வீடியோ எடிட்டிங் வேலை இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தால் இது பார்த்தா ஏர்னிங்ஸ்க்கே ஆப் வைக்குது. இப்போ நான் போயிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பேடை மாற்றிட்டு மறுபடியும் நான் ஜோனுக்கு போகணும் அப்படின்னா எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்விக்கி ஆல்காரதும் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இவன் இந்த ஆர்டர் இத்தனை ஷிப்பில் இவ்வளோ முடிக்கணும்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து லேட் பண்ணிட்டோம்னா சரி ஓகே, இவனுக்கு 2வது இன்சென்டிவ் போடக்கூடாது, ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் தான் போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறோம். இந்த வாரமாச்சு எப்படியோ அவனுக்கு 10,000 எடுத்துடலான்னு பார்த்தா முடியாது போல். அக்டோபர் 18க்கு சென்னைக்கு வந்தேன். அப்போலேருந்து ஏர்ன் பண்ணேன், ஆனால் என் கையில் வந்து ஒன்றுமே இல்லை. சரி இதெல்லாம் தொல்லையாக இருக்கட்டும், அந்த தொல்லைலாம் முடியட்டும், இந்த வாரமாச்சும் எடுத்துடலான்னு பார்த்தா புதுசாக வந்துன்னே இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. பரவாயில்ல, அந்த மேடம் வந்து ஓடிபிலாம் போட்டு வச்சுருக்கு. நான் ஓடிபி 68 கொஞ்சம் ஸ்பீடாக போடணா, அது ஓடிபி போடுங்க, அதிலே வரும். நான் ஆர்டர்லாம் கொடுத்துட்டு பிரேக் கட்டையெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. 6 hours later. இந்த பெருங்குளத்தூரில் இந்த லைட்லாம் பார்க்குறது அழகாக இருக்குங்க. லைட்டானால் அது மாதிரி லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போது டைம் வந்துட்டு 10 மணி ஆக போகுது. இப்போ நம்ம வந்து 105 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மொத்தம் இது வரைக்கும் 24 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். இன்னும் 5 ட்ரிப்பு தாங்க தேவைப்படுது. 5 ட்ரிப்பு முடித்தோம்னா நம்ம வந்து 2வது இன்சென்டிவ் கம்ப்ளீட்டு 595 ரூபா. அமௌண்ட்டு வந்து 1087 ரூபா எடுத்துட்டோம். லாக் இது வரைக்குமே எடுக்கவே இல்லை. சரி ஓகேங்க, நம்ம வந்து காலையில் 6 மணிக்கு நம்ம ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் வந்துட்டு 7 ட்ரிப்பு முடித்தோம். லஞ்சில் வந்துட்டு 5 ட்ரிப்பு முடித்தோம். லஞ்ச் டைமில் தான் வந்துட்டு மெக்கானிக் அண்ணாட்ட சொல்லி வச்சுட்டு போனேன். ஏன்னா இது மாதிரி வரேன்னா எனக்கு வந்துட்டு பேடு மட்டும் மாற்றி கொண்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகேப்பா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக 2:49க்கு லாங் அடிச்சு விட்டாங்க. அந்த ஆர்டரை கொடுத்துட்டு மக்குப்பையில் வந்துட்டுருக்கல, அந்த ஆர்டரை கொடுத்துட்டு நம்ம போய் டிஸ்க்கு பேடு வந்து மாற்றி வச்சுங்க. அந்த விளாக் தான் நான் ஃபஸ்ட்டே எடுத்திருப்பேன். நான் ஒரு இடத்துல வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்லாம் காமிச்சிருப்பேன்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் டெலிவரி பண்ண போகிறேன். அங்கே வந்து வீட்டு மேலே டோர் நம்பரே இல்லை. அவங்க S3ன்னு போட்டிருக்காங்க. அங்கே S3 நான் தெளி பார்க்குறேன், S3யே காணும். அதே மாதிரி ஒரு சில டோரில் வந்துட்டு துணியை போட்டு மறைச்சிருக்காங்க.
நானும் தடவை முடிஞ்ச வரைக்கும் தடவிட்டு கடுப்பாயிட்டேன். என்னடா அது நம்ம தடவிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறேன். கால் எடுக்கவே இல்லை. ஒரு டென்ஷன் ஆகி பக்கத்தில் ஒரு டோர் ஓப்பன் இருந்துச்சு. கேட்டேன் இது மாதிரி எஸ்திரியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமான்னாங்க. கொஞ்சம் டோர் மட்டும் கொஞ்சம் தெரிகிற மாதிரி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் நீ கேட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறாரு. டென்ஷன் ஆயிடுச்சு. நான் யார்கிட்ட போய் கேட்கணும்? ஆர்டர் பண்ணுறது அவர். நான் வந்துட்டு ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கறது மட்டும் தான் என் வேலை. போய் அவர் வீட்டை போய் நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது என் வேலை கிடையாது. சொல்லி திட்டிருப்பேன். அப்புறம் அவங்க ஃபேமிலியோடு இருந்தாங்களா, கம்முன்னு விட்டுட்டேன். ஆனால் அப்பயும் கேட்டேன். நான் போய் யார்கிட்ட போய் கேட்குறது? நீங்கள் டோர் நம்பர் வந்து கரெக்டாக போடுறத விட்டுட்டு நான் யார்கிட்ட போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டேன். அப்புறம் இந்த சைடு வந்தவாட்டி அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து அவனுக்கு அதுதான் வேலை, தலைவி வந்து ஃபுட்டை கொடுக்குறது அவனுக்கு வேலை அப்படிங்கிறாரு அவர். தலைவி நம்ம ஃபுட்டு கொடுக்குறது ஒரு விடுங்க, அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு. இது மாதிரி தான் ஒரு தொல்லை பிடிச்ச கஸ்டமர்லாம் வந்து சிக்கிட்டா தலைவலியாக போயிடும். நல்ல கஸ்டமரும் இருக்காங்க, டிப்ஸும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து கீழேயும் வந்து நிற்பாங்க. பார்க்கும்போது நமக்கே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு கஸ்டமரு இன்றைக்கி தான் சேராக இருந்துச்சு. அவங்க வந்து வெறுங்காலில் நடந்து வராங்க. இல்லை நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்க வச்சு கொடுத்தேன். டிஸ்க்கு பேடு வந்து மாற்ற போனோம்லங்க. நான் ஆட்டோமொபைல் ஷாப்கிட்ட போயிட்டு வாங்குகிறேன் ஆர்டர் போட்டான் யூடியூப்பில். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். அந்த டிஸ்க்கு பேடை கொண்டு போய் அவர்கிட்ட மாற்ற போகிறேன். அவர் இன்னும் 2 பைக் பார்க்கணும்பா, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டாரு. அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் பக்கமாக எடுத்துட்டார். அவன் அந்த கஸ்டமர் வந்து எனக்கு கால் பண்ணவே இல்லை. அப்புறம் நானாக வந்துட்டு எப்பயுமே வந்து 10 நிமிஷம் ஒரே இடத்துல இருந்தோம்னா சப்போர்ட் டைம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமான்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க கால் பண்ணாங்க. இது மாதிரி சொல்லியிருந்தேன், இது மாதிரி எனக்கு பைக் ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து டெலிவரி மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டரை வந்து மூவ் பண்ணிடுங்க வேறு டெலிவரி பார்ட்னருக்கு அப்படின்னு. சரி ஓகே, நான் டெலிவரி மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே டிஸ்க் பேடை மாற்றிட்டு போயிட்டேன். அது ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன், ஃபோட்டோ தாங்க எடுக்கலை, ஃபுல்லாக தேஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேகமாக ஏடிபியில் போயிட்டு ஆர்டரை பிக் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கால் பண்ணுறேன். எடுத்தோடனே சாரி கேட்டேன். இது மாதிரி லேட் ஆகிடுச்சு, உங்கள் ஆர்டர் வந்துட்டு 3/4 மணி நேரம் லேட்டு, என்னால் தான் லேட்டு, எனக்கு டிஸ்க்கு பேட் போயிடுச்சு, அதை நான் மாற்றி ஆகணும். அதை மாற்றலை அப்படின்னா போயிட்டே இருக்கும்போது பிரேக் கட்டை பிடிச்சிக்கிச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடும், அதனால தான் நான் மாற்றிட்டேன் டக்குன்னு, அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு சொன்னேன். அவங்க நான் இது மாதிரி ஃபீல் பண்ணி நான் சொல்கிறேன். அவங்க வந்துட்டு அதையெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாடா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஆர்டர் அப்படியே போட மாட்டான்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் ஆர்டர் போட்டப்பில் நானும் அப்படியே டெலிவரி பண்ணேன். அடுத்து வந்துட்டு டின்னர் தாங்க இப்போ போயிட்டுருக்கு. நமக்கு நேராக இருக்கிற ரோட்டுக்கு தாங்க போகணும். இந்த வைசரை போட்டாவே ஒன்றும் கண்ணும் தெரிய மாட்டேங்குது, லைட்டும் தெரிய மாட்டேங்குது. இன்னும் 650 மீட்டர் தான் இருக்குது. நேம் சார்? நேம் சாம்பல். தேங்க்யூ. டிப் பண்ணிட்டேன். ஓகே. அவர் வந்து டிப்ஸ் 20 ரூபா அனுப்பியிருக்காருங்க, அதுதான் டிப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துட்டு பைபாஸ் ரோடு டச் ஆகிற மாதிரி ஒரு வழி இருக்குங்க. நானும் அதை தான் தலையிட்டுருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. மேப்பில் வந்து இந்த லொக்கேஷன் தான் போட்டிருக்கு. புல்லு திங்குது. ஐயோ என்னடா பைத்தியக்கார மேப் இப்படி பண்ணிடுச்சு. பரவாயில்லைங்க, வழி இருக்கு. புளிச்சு அதுக்கிட்ட பிடிச்சதே அந்த ஆர்னை தாங்க. இங்கே அது எனக்கு கார் ஓட்டுறவங்களாம் பிடிக்காது, காரை மட்டும்தான் பிடிக்கும். பிரேக் பேடை மாற்றாதாங்க வண்டி மாதிரி இருக்குது. டிராஃபிக்கில் வந்து எப்பயுமே முன்னாடி பிரேக் பிடிச்சிக்கிட்டே இருப்பேனா, இப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. முன்ன அந்த மெட்டலும் உரசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாய்ஸ் கேட்டுச்சா, அது சுத்தமாக பிடிக்கல எனக்கு. அந்த காரையில் இரும்பை போட்டு இழுப்பாங்கல்ல, ஒரு சவுண்டு வரும்ல, அது ஒரு மாதிரி கேட்கவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வந்து பல்லு கூசும். இப்போ தான் பைப்பில் செம்மையாக பிரேக் பிடிக்கிறான். நெக்ஸ்ட்டு பேக்கு பிரேக் ஷூ மட்டும் மாற்றிட்டோன்னா சூப்பராக பிடிப்பான். அதை தான் கீ நீ கதவில் மாட்டலாம், ஏனி மாரி கற்றுது சவுண்டு.
இந்த ஆர்டர் கொடுத்தோன்னே அமௌண்ட் வந்து 1200 பக்கமாக வந்துருச்சுங்க. இன்னும் 4 ட்ரிப் இருக்குது. இந்த ஆர்டருக்கு வந்து சிங்கிள் ட்ரிப்பு தான் கொடுத்தாங்க. எப்படியும் 2000 பக்கமாக ரீச் ஆகிடும். இன்றைக்கி புதன்கிழமைங்க. இந்த வீடியோ வந்துட்டு வெள்ளிக்கிழமை அப்லோடு பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை மட்டும் லீவ் போடலாமான்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டியில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. வீக்லி வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 2 நாளாச்சும் லீவ் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 நாள் நான் 3 நாள். ஆனால் லீவ் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அமௌண்ட்டு நமக்கு தேவை. வீக்லி 2 நாள் லீவ் போட்டு மீதி 5 நாள் போய் வாரத்துக்கு 10,000 கிடச்சா கூட போதுங்க. நமக்கு தேவையான அந்த 1 லட்ச ரூபா கிடச்சிரும். இன்றைக்கி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்க. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி நான் வேலைக்கு வந்தேன். இன்னும் 4 ட்ரிப்பு தாங்க இருக்குது. அதை முடிச்சுட்டு மறுபடியும் நான் கன்டினியூ பண்ணுறேன். டைம் வந்து 10:15 ஆயிடுச்சு. இனிமேட்டு நம்ம தான் ஆர்டரை போய் திரையிலே பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. A few minutes later. 11 மணி to 12 மணி வரைக்கும் மழை பெஞ்சிச்சுங்க. நம்மளே வந்து 11 மணிக்கு முடிச்சு அனுப்பிவிடுவாங்கன்னு நினச்சேன். இப்போது டைம் வந்து 12:46 ஆகுதுங்க. நம்ம இது வரைக்குமே நம்ம 1459 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஐயோ, செகண்ட் இன்சென்டிவ் வந்துட்டு முடிச்சிட்டோங்க. ஸ்க்ரீன்ஷாட் வந்து பக்கத்தில் போடுறேன். கடைசி 4 ட்ரிப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து ஒரு ட்ரிப்பு வந்து ஒரு ஷார்ட் ஆர்டராக கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் அமௌண்ட் வந்து 150 ரூபா பக்கமாக வந்துச்சுங்க கஸ்டமர் டிப்ஸோட. அப்புறமா தான் மழை பெய்யும் ரெயின் சர்ஜும் போட்டிருந்தாங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து 170 ரூபா பக்கமாக வந்துச்சு. அங்கே டெலிவரி பண்ணும்போது கஸ்டமரும் 100 ரூபா கையில் டிப்ஸு கொடுத்தாங்க. கஸ்டமர் டிப்ஸு மட்டுமே 130 ரூபா கொடுத்தாங்க. ஒன்று வந்து ஸ்விக்கிலேயும், ஒன்று வந்து 100 ரூபா வந்து கையிலையுமே கொடுத்தாங்க. நான் வேணான்னு சொன்னேன். இருந்தாலும் அவங்க பொண்ணு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு சில இடத்துல நல்ல கஸ்டமரும் இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். 18 மணி நேரம் பக்கமாக லாகின் ஹவர்ஸ் இருந்திருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மறுபடியும் போய் தூங்கிட்டு காலையில் 6 மணிக்கு வந்து ஸ்லிஃப்ட் ஆன் பண்ணோம். அந்த 3 to 6 வரைக்கும் பனி பெய்யும் இல்லைங்க, அது எனக்கு செட்டே ஆகாது. அதுக்கோசரமே காலையில் 6 மணிக்கு ஆன் பண்ணுறேன். இருந்தாலும் கொஞ்சம் போக போக கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. நேற்று வந்து ஆர்டர் முடிச்சுட்டு போகும்போது செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா 10:30க்கே நான் வீட்டுக்கு போயிட்டேன். கரெக்டாக குளிச்சுட்டு அப்புறம் படுத்து தூங்குறதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 12:15 இருக்கும். தூங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னடானா போய் குளிச்சுட்டு மறுபடியும் தூங்குறதுக்குள்ளே எப்படியும் 1:30 ஆயிரும் போல். நேற்று அமௌண்ட் வந்து 1377 ரூபா தான். இன்றைக்கி அமௌண்ட் வந்து 2054 ரூபா. 700 ரூபா டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க சம்திங். இன்றைக்கி நம்ம ஃபுட்டு வந்து 150 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டோம். 30 ரூபாய்க்கு 3 தோசையை காலையில் சாப்பிட்டோம். 120 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி வந்துட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டாங்க. மதியம் எதுவும் சாப்பிடவே இல்லை. பெட்ரோல் வந்து 250 ரூபாய்க்கு தான் அடித்தேன். ஆனால் பெட்ரோல் வந்து 350 ரூபா பக்கமாக இழுத்துருக்கும். நேற்று வந்து பெட்ரோல் எக்ஸ்ட்ரா அடித்ததுனால இன்றைக்கி அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். நம்ம 50,000 ரூபா டார்கெட் எடுத்திருக்கோம். எப்படியும் பைக்குக்கு பெட்ரோலு சாப்பாடு இதெல்லாம் வந்து ஒரு 5,000 போனாலும் மீதி 35,000 இருக்கும்ல. இது வந்து பிளாக் அடிப்படையில். பிளாக் இல்லாத போதும் நான் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு தாங்க இருப்பேன். சரி, ஓகேங்க, இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.